தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 25/4/2025 ஆகிறது. தற்பொழுது மதியம் 12 மணி போல இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட மழை உறுதியாகி விட்டது. அது மட்டும் இல்லைங்க, மேற்கு உள் மாவட்டங்களுக்கு தினசரி மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு. வரும் நாட்களை வானிலை எப்படி இருக்க போது, உங்கள் மாவட்டங்களை கனமழை மற்றும் மிக கனமழை பெய்யுமா, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க. இந்த அறிக்கையை கேட்டு முடிச்சுட்டு மறக்காம மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மதியம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம தமிழகம் முழுவதும் மிகவும் கடுமையான ஒரு வெயிலாக அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 40 டிகிரிக்கு மேலே கடுமையான ஒரு வெயிலாக அடிச்சிட்டு இருக்கு. அதே போல் டெல்டா மாவட்டம், வட மாவட்டங்கள், உள் மாவட்டம், மேற்கு மத்திய உள் மாவட்டம், அதாவது சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், வட உள் மாவட்டம் ஆகிய இந்த திருவண்ணாமலை மாவட்டம், போலூர், ஜோலார்பேட்டை, காஞ்சிபுரம், திருத்தணியில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வெப்பம். திருச்சி, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மதுரை, திண்டுக்கல், ராஜபாளையம் மற்றும் தென் மாவட்டம் உள்பகுதி மற்றும் இந்த கோயம்புத்தூர், தாராபுரம், கரூர் மாவட்டம் எல்லாம் இப்போ கடுமையான ஒரு வெயிலுங்க. 40 டிகிரிக்கு மேலே இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக யாரும் கவலைப்படக்கூடாது. இந்த வெயிலுக்கெல்லாம் பின்னால் சேர்த்து வைத்து மழை பெய்ய போதுங்க, சரிங்களா? வரக்கூடிய மாதங்களை வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான மழை இருக்குது. யாரும் தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஆனால் ஒன்று இந்த வெயில் காலம் அப்படிங்கிறது இப்போதைக்கு குறைய வாய்ப்பில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக இந்த வெயிலோட தாக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம், அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் மே மாதம் கொஞ்சம் குறையலாம். ஏன்னா மே மாதம் என்றாலே கொஞ்சம் மழை பெய்யும், இடையிடையே மழை பெய்யும் போது இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது குறையலாம். இதனால் மே மாதம் அதிகமான ஒரு வெப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதமாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாக 46 டிகிரி, 47, 48 மேலாம் போகாது. அதிகபட்சம் 43 அதான் தொடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் வட இந்தியா சிக்கி விட்டது. இந்த வருஷம் நம்ம தப்பிச்சிட்டோம். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடுமையாக சிக்கியிருந்தோம். போன வருஷம் ஏப்ரல் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தில் 47 டிகிரி வரைக்கும் வட உள் மாவட்டங்களில் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் பதிவானது. போன வருஷம் சொல்கிறேன், அதாவது கடந்த 2024 அப்போ நம்ம தமிழகம் முழுவதும் மிக கடுமையான வெப்பம். மாலை 5 மணி வரைக்கும் 40 டிகிரிக்கு மேலே காணப்பட்டது. ஆனால் இந்த வருஷம் நம்ம தப்பிச்சிட்டோம். ஏதோ பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இப்போ நிச்சயமாக இந்த வெப்பநிலை அப்படிங்கிற இப்போ வட இந்தியா சிக்கி விட்டது. வட இந்தியானா இந்த நாக்பூர் மற்றும் இந்த ஜோலாக்பூர், ஜான்சி மற்றும் இந்த புதுடெல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா அது 47 டிகிரிக்கு மேலே இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்குது வட இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே பயந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மழையே பெய்யாமல் கடுமையான வறட்சி இந்த ஆண்டு முதல் முறையாக ஏற்பட்டிருக்கு. கோடை மழை கூட சரியாக பெய்யாமல் வட இந்தியா உள்ளே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மழை கூட பெய்யாமல், ஒரு துளி மழை கூட பெய்யாமல், சில இடங்களில் கூட மழை பதிவாகாமல் கடுமையான வறட்சி ஏற்பட்டு விட்டது வட இந்தியாவில். ஆனால் நம்ம தமிழகம் கொஞ்சம் தப்பிச்சு விட்டது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் தப்பித்து விட்டது, வட இந்தியா சிக்கி விட்டது. ஸோ அதான் சொல்லணும். எனவே யாரும் கவலைப்படக்கூடாது. வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு மிகவும் சிறப்பான மழை வந்து இருக்குது. கண்டிப்பாக மே மாதம் என்றாலே அதிகமாக நம்ம தமிழகத்திற்கு மழை கிடைக்கும். யாரும் தயவு செய்து கவலைப்படாதீங்க. ஆனால் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அது மதியம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு மேலே வெயில் அடித்தாலே அது வந்து ஒரு அதிகமான வெயில் தான். இப்போ 40 டிகிரிக்கு மேலே வெயில் வந்து தொட்டு விட்டது. இதனால் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மத்திய உள் மாவட்டங்களுக்கு 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாக இருக்குது. ஸோ இதனால் தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இதே போல் வெப்பநிலை தொடரும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இடையிடையே மழை பெய்யும் போது இரவில் கொஞ்சம் வெப்பம் குறையலாம். இரவில் மழை பெய்யும் போது வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் மதியம் வெயில் காணப்படும். மாலை 4 மணிக்கு மேலே ஒரு தீவிரமான மழை இருக்குது நம்ம தமிழகத்தில். இதனால் வரக்கூடிய மாதங்களில் வெப்பம் மதியம் அதிகமாக இருக்கும், மாலை இரவு வெப்பம் குறைஞ்சிரும். ஒரு ஜில்லென்று ஒரு குளிர்ச்சியான நிலை வந்து ஏற்படும் வரக்கூடிய நாட்களில். எனவே யாரும் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய மாதங்களில் வெயிலும் அடிக்கும், மழையும் மிக சிறப்பாக பெய்யும்.
சரிங்களா? கண்டிப்பாக மதிய நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கான மழை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு குறைவாக மழை பெய்யும் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கான மழை தகவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாங்க. இன்றைக்கி வந்து டெல்டாவில் சில இடங்களில் மழை எதிர்பாருங்க. நேற்று வந்து டெல்டாவில் எதிர்பார்த்தோம் மழை பெய்யலாம். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக பெய்யும் போல தெரிகிறது. ஏன்னா காலையிலே அந்த கிளவுடு அதை காலையில் பார்த்தீங்கன்னா டெல்டாவில் அந்த மேகங்கள் அப்படியே உருவாகிட்டு இருக்கு. அதேபோல் தென் மாவட்டங்களில் கூட காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே அப்படியே மேகங்கள் அப்படியே திட்டு உருவாகிட்டு இருக்கு. அந்த மேகங்கள் வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் வெப்பம் உயர பல மடங்கு ஒரு தீவிரமான ஒரு மழை மேகமாக உருவாக போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே தென் மாவட்டங்களில் மழை தொடங்கிவிடும். அதே போல் டெல்டாவில் சில இடங்களில் மதியம் ஒரு 1 மணிக்கு மேலே மழை தொடங்கும் போல தெரிகிறது. நிச்சயமாக நீ கண்டிப்பாக டெல்டாவில் சில இடங்களில் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாங்க. அதே போல் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் டெல்டாவிற்கு சிறப்பான மழை இருக்குது. அதே போல் வட மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக சிறப்பான மழை இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கான கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் பரவலாக கனமழை பதிவாகலாங்க, வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாங்க. கன்னியாகுமரி மாவட்டம், அதே போல் நாகர்கோவில், திஸ்யானுவிலை, நாங்குநேரி ஏகப்பட்ட இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை பதிவாகும். அதே போல் கயத்தார், கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை சற்று பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும். அதே போல் ராஜபாளையம், கடையநல்லூர் கண்டிப்பாக மழை உண்டு. பெரையூர் மற்றும் மதுரை மாவட்டம் முழுவதும், அதாவது வாடிப்பட்டி, நத்தம், மேலூர், மதுரை மாவட்டம் மாநகரம், மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகள் முழுவதும் இன்றைக்கு வந்து வலுவான கனமான ஒரு மழையாக கொட்டி தீர்க்கும் போல தெரிகிறது. எனவே மதுரை மாவட்ட மக்கள் இன்றைக்கு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நேற்று வந்து மதுரைக்கு நெருக்கமாக மழை வந்து சுற்றி பெய்தது, ஆனால் மழை இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு மதுரையில் மழை பெய்யலாம். கண்டிப்பாக இந்த மாதம் முடிவதுக்குள்ள இன்றைக்கி மழை பெய்யலாம், அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மழை பெய்யலாம். வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மதுரைக்கு மழைக்கான வாய்ப்பு தாங்க. வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தென் மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டுங்க. ஏன்னா அரபிக்கடல் காற்று மற்றும் இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று நம்ம தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பெண்டு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்டு. அந்த கேப்பில் வந்து இந்த கடல் காற்று என்ன பண்ணுவோம்னா மதியம் அப்படி லேசாக உள்ள நுழைஞ்சி அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரமான ஒரு மலை மேகமாக மாற்றுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை காணப்படுது. இன்றைக்கு பரவலாகவே கனமழை பதிவாகும் போல தெரிகிறது. எனவே தென் மாவட்டங்களுக்கு இனிமேல் தினமும் மழை உண்டுங்க. தென் மாவட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் தினசரி மழை உண்டு. தென் மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும். தென் மாவட்டங்களுக்கு தினமும் மழை உண்டு. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை உண்டு. பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை கண்டிப்பாக மழை உண்டு. காரைக்குடி, தொண்டி சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாங்க. புதுக்கோட்டை மாநகரத்தில் கண்டிப்பாக மழை இருக்குது. புதுக்கோட்டை, கீரனூர், மணப்பாறையில் சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக காணப்படும். திண்டுக்கல், வேடசந்தூர், அரவங்குறிச்சி ஏதேனும் சில இடங்களில் கனமழை கண்டிப்பாக இருக்குது. பழனி, கொடைக்கானல், போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழை எதிர்பாருங்க, கண்டிப்பாக மழை வரும். அதே போல் தாராபுரம், பொள்ளாச்சி மற்றும் பாலக்காடு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. கோயமுத்தூர், திருப்பூர் ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம். ஈரோடு மற்றும் சேலம் சில இடங்களில் மழை மேகம் உருவாகலாங்க. மதியம் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி கொஞ்சம் குறைவாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வரக்கூடிய நாட்களை எதிர்பாருங்க. அதாவது இன்றைக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான், வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலத்துக்கு மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது கண்டிப்பாக. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி இன்றைக்கி வந்து மழை மேக உருவாகி மழை கொடுக்குறாங்க. அதே போல் ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம், அதே போல் வேலூர், போலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையோ அல்லது ஒரு கனமான மழையோ பெய்யலாம். ஒரு சில இடங்கள் மட்டும் மழை மேகம் உருவாகி அந்த மழை மேகம் எங்கே உருவாகுதோ அங்கே மட்டும் மழை கொடுத்துட்டு போயிடும். அதே போல் காஞ்சிபுரம், வடகடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் மேகங்கள் வேணால் உருவாகலாம். மழை மேகம் உருவாகி லேசான மழை கொடுக்கலாங்க. திண்டிவனம், புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் கொஞ்சம் குறைவாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த உளுந்தூர்பேட்டைக்கு தெற்கே, புதுச்சேரிக்கு தெற்கே மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நெய்வேலி, திட்டக்குடி, பெரம்பலூர், அரியலூர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சீர்காழி மற்றும் இந்த கும்பகோணம், காரைக்காலுக்கு சில இடங்களில் கனமழை இருக்குது. தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை
சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் போல தெரிகிறது. அதே போல் பட்டுக்கோட்டை, மன்னார்குடி, ஒரத்தநாடு மற்றும் நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டியில் மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே சில இடங்களில் கண்டிப்பாக மழை மேகம் உருவாகி மழை கொடுக்குறாங்க. கும்பகோணம் மற்றும் ஜெயங்கொண்டம், அரியலூர், திட்டக்குடி, தஞ்சாவூர், திருச்சி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பரவலாக பெய்யாது. டெல்டாவிற்கு பொறுத்தவரை இன்றைக்கி சில இடங்களில் கண்டிப்பாக கனமழை காணப்படும். பரவலான மழை அப்படிங்கிறது தென் மாவட்டங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சற்று பரவலாக இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பார்க்கலாம். தயவு செய்து டெல்டா மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வட மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு படிப்படியாக தீவிரமடைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை கண்டிப்பாக வரும். சித்தூர், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருத்தணி, அதே போல் மதுராந்தகம், சென்னைக்கு மேற்கே கண்டிப்பாக சென்னையில் கனமழை உறுதி. ஆனால் சென்னைக்கு மேற்கு புறம் தாம்பரம், காஞ்சிபுரம், வட உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் குறிப்பாக மே மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை கண்டிப்பாக பெய்யும். அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி மற்றும் மேற்கு உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து மிகுந்த கவனமாக இருக்க வேணும். ஏப்ரல் இறுதியில் வலுவான ஒரு மழையாக படிப்படியாக தொடங்கும். மே முதல் வாரத்தில் மையமாக வைத்து மிக கனமழை கண்டிப்பாக கொட்டித்திருக்கும் போல தெரிகிறது. கோயம்புத்தூர், ஈரோடு, சேலத்தில் பார்த்தீங்கன்னா மிக கனமழை இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு மிக கனமழை பெய்யும். கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் முழுவதும் மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மே மாதம் முதல் வாரத்தில். எனவே தயவு செய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை உறுதி. பரவலாக மிக கனமழையை பொறுத்த வரைக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு, கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை கண்டிப்பாக அதிகமாக ஒரு வாய்ப்பு தெரிகிறது. எனவே தயவு செய்து கர்நாடகா எல்லையோர மாவட்ட மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அதிகமாக வீசலாம். இடி மின்னல் நிச்சயமாக கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இன்றைக்கே மழை பெய்யும் போது தென் மாவட்டங்களை எதிர்பார்க்கலாம். இடி மின்னல் சூறாவளி காற்று மிக அதிகமாக இருக்கலாங்க. எனவே தயவு செய்து தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கி வந்து கவனமாக இருக்க வேண்டும். டெல்டா மாவட்ட மக்களும் தயவு செய்து இன்று மதியம் முதல் கவனமாக இருங்க. மதியம் முதல் மழை தொடங்கிவிடும். பரமக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் மதுரை, திண்டுக்கல், மணப்பாறை, தேனி மாவட்டம், இந்த குறிப்பாக இந்த ராஜபாளையம், சாத்தூர், கோவில்பட்டி, அருப்புக்கோட்டை, கயத்தாறு கண்டிப்பாக ஒரு வலுவான மழை மேகமாக இன்றைக்கு வந்து உருவாகி ஒரு நல்ல மழை கொடுக்கலாம் பரவலாக. எனவே தயவு செய்து தென் மாவட்ட மக்கள் எல்லாரும் கவனமாக இருங்க. மழை தொடங்கும் பொழுது மிதமான ஒரு காற்றாக வீசும். மழை தொடங்கிய பிறகு பாருங்கள் ஒரு வலுவான இடி மின்னல் சூறாவளி காற்று ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் கண்டிப்பாக வீசும், ஒரு புயல் காற்று வேகத்தில். எனவே தயவு செய்து இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் மதியம் ஒரு மணி மேலே கலந்து விட்டாலே மழை வந்து தொடங்கிவிடும். மதியம் 3 மணி 4 மணி போல் மிக தீவிரமான மழை வந்து தென் மாவட்டங்களை காத்திருக்கு. எனவே தயவு செய்து தென் மாவட்ட மக்கள் இன்று முதல் கவனமாக இருங்க. தினசரி மழை இருக்குது. வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தினமும் மழை உண்டு. வரக்கூடிய மாதங்களை எதிர்பாருங்க. நிச்சயமாக வட மாவட்டங்களுக்கு தற்பொழுது மழை இல்லாவிட்டாலும் நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில் சிறப்பாக மழை இருக்குது. டெல்டாவிற்கு இன்றைக்கி வந்து சில இடங்களில் கண்டிப்பாக மழை இருக்குது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் சில இடங்களில் கண்டிப்பாக மழை எதிர்பாருங்க. கண்டிப்பாக மழை வரும். அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. நன்றிங்க.